ஓட்டெடுப்புக்கு செல்வாரா ஓ பன்னீர்செல்வம்? கார்டன் கொந்தளிப்பின் பின்னணி. பொங்கலுக்குள் சசிகலா முதல்வர் ஆவார் என மன்னார்குடி உறவுகள் பேசி வந்தாலும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து இதுவரை எந்த பதிலும் இல்லை. முதலமைச்சர் பதவியை விட்டுத் தருவாரா என்பதை காட்டிலும் அவரது மௌனம்தான் தம்பிதுரை உள்ளிட்டவர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில். அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளராக நிர்வாகிகளால் தேர்வு செய்யப்பட்டார் சசிகலா. அதே நேரம் கட்சிக்கும் ஆட்சிக்கும் சின்னம்மாவே தலைமை தாங்க வேண்டும் என அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, RP உதயகுமார், கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்கள் பேசி வருகின்றனர். சமீபத்தில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை வெளியிட்ட அறிக்கை அரசியல் கட்சி மட்டத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆட்சி தலைமை ஒருவரிடமும் கட்சி தலைமை இன்னொருவரிடமும் இருப்பது இந்தியாவில் மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை என்பதையும், ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒன்றாக ஒரே இடத்தில் ஒருவரிடமே இருக்கும்போது அந்த அரசு ஒருமித்த சிந்தனையோடும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான செயல் திட்டங்களோடும் இயங்குவதை பார்த்திருக்கிறோம். ஆட்சியும் கட்சியும் வெவ்வேறு தலைமைகளை பெற்றதால் பல்வேறு சங்கடங்களுக்கும் செயல்திறன் இல்லாத நிலைக்கும் சில அரசுகள் தள்ளப்பட்டு காலப்போக்கில் மக்கள் மத்தியில் ஆதரவை இழந்திருப்பதையும் வரலாறு நமக்கு சொல்கிறது என அதிர வைத்தார் தம்பிதுரை. ஜெயலலிதா சமாதியில் மொட்டை போட்டுக்கொண்டு 3 அமைச்சர்கள் சசிகலாவை முன்மொழிந்த போதும் தலைமை கழகத்தில் MLA-க்களுக்கு அவசர அழைப்பு என தகவல் அனுப்பிவிட்டு பிறகு அப்படி ஒரு கூட்டமே திட்டமிடவில்லை என அறிவித்ததையும் சந்தேகத்தோடு கவனிக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள். தம்பிதுரையின் கோபத்திற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் மோடி ஆகியோருக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருந்தார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். பிரதமருக்கு எழுதிய வாழ்த்து கடிதத்தில் தங்களது தலைமையில் நாடு எல்லா வளங்களையும் பெற்றும் முன்னேற்றமடைய வாழ்த்துவதாக தெரிவித்திருந்தார். இதுதான் கார்டன் வட்டாரத்தை கொதிக்க வைத்துவிட்டது. அடுத்தடுத்த ரெய்டுகளால் நம்மை வழிக்கு கொண்டு வரும் வேளையில் மத்திய அரசு செயல்படுகிறது. மற்ற மாநில முதலமைச்சர்களே அமைதியாக இருக்கும்போது இவர் எதற்கு தேவையில்லாமல் வாழ்த்த வேண்டும்? அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என கேள்வி எழுப்பினர் கார்டன் வட்டாரத்தில். இதையடுத்து மக்களவை துணை சபாநாயகர் லெட்டர் பேடிலேயே சசிகலாவை முன்னிறுத்தி அறிக்கை வெளியிட்டார். நீங்கள் பதவி விலகுங்கள் என நேரடியாகவே OPS-ஐ பார்த்து கேட்கிறார் தம்பிதுரை. இதை உணர்ந்துதான் துணை சபாநாயகர் லெட்டர் பேடை பயன்படுத்தி இப்படியொரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிகவும் வெட்கக்கேடான செயலாகும். ஆளுநர் அவர்கள் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு உள்ள பலத்தை சட்டமன்றத்தில் நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என அதிர வைத்தார் MK ஸ்டாலின் என விளக்கிய அதிமுக சீனியர் ஒருவர் தொடர்ந்து நம்மிடம் பேசினார். நேற்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசியிருக்கிறார் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். OPS முன்னால் இப்பொழுது 3 விஷயங்கள் உள்ளன. நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு செல்வது, சபையை கலைப்பது, பதவியை ராஜினாமா செய்வது. இதில் நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு சென்றால் பதவியை இழக்க விரும்பாத அமைச்சர்களும் MLA-க்களும் OPS-க்கு வாக்களிப்பார்கள். இன்னும் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி மீதமிருக்கிறது. ஆளுநரின் பிடியும் இதில் அடங்கியிருக்கிறது. ஒருவேளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தால் OPS-க்கு திமுக ஆதரவு கொடுக்கலாம். இதையெல்லாம் உணர்ந்துதான் கட்சியின் சீனியர்கள் மூலம் பன்னீர்செல்வத்திடம் தூது படலத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். எதற்கும் பதில் சொல்லாமல் மௌனமாகவே நாட்களை கடத்தி வருகிறார் அவர். அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த கடைசி நாளில் MLA-க்களிடம் கையெழுத்து வாங்கியது போல பதவியை விட்டுத் தருவது குறித்து பன்னீர்செல்வத்திடமும் கடிதம் வாங்கியிருக்கிறார்கள். நேற்று மாலை கார்டனுக்கு சென்ற போதும் இது குறித்து விரிவாகவே விவாதிக்கப்பட்டுள்ளது. எந்தவித சிக்கலும் இல்லாமல் முதல்வராக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் சசிகலா. மத்திய அரசின் துணையோடு கோட்டைக்குள் நடக்கும் விஷயங்களையும் அவர் ரசிக்கவில்லை என்கிறார் அதிமுக தலைமை கழக நிர்வாகி ஒருவர். மௌனத்தை விட மிக சிறந்த உபதேசம் எதுவும் இல்லை என்பார்கள். OPS-இன் மௌனம் எதை உணர்த்துகிறது? அரசியல் காய் நகர்த்தல்களில் அவர் வீழ்வாரா எழுவாரா என்ற கேள்விகளும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் எழாமல் இல்லை.